ஹலோ கைஸ், நான் உங்க டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யூசுகிராஃப் ஃபேமிலி சீரிஸோட எபிசோட் 11 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல்ல இருக்க போகுது. அதனால எல்லாரும் பார்த்து சிரிப்பீங்க. நம்புற சிரிச்சீங்கன்னா சிரிக்கிற கொஞ்சம் போட்டு விடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்ல. அது மட்டும் இல்லாம என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்கனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாம். இப்ப காலங்காத்தால ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஃபுட்பாவோ. ஃபுட்பா என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றீங்க? வேணாக்கா விட்டுருங்க. முடியாதுடா, நீ இப்படி எல்லாம் பண்ணாத, ரொம்ப ட்ரெயின் ஆக. கூடவே இதுலதான் நானும் செஞ்சோவோ நிறைய நேரம் விளையாடுவோம். ஏன்னா விட்டுருத்தாயே அப்படின்னு அவன் கதற. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்களும் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் திரும்பியும் வேற ஒரு டெஸ்ட் இருக்கு, அந்த ட்ரைனிங் நீ கண்டிப்பா அட்டன் பண்ணும். ஓகே மேம். மெட்சுமி என்னப்பா பாத்துன்னு இருக்க? என்னடா இன்னைக்கு எப்படி போச்சு ட்ரைனிங் எல்லாம்? இங்க வா, இங்க வந்து பாரு. எங்களோட ஆல்பம் தான் நான் பாத்துன்னு இருக்கேன். ஆல்பமா? அது ஒண்ணு இல்ல, வீட்டை கிளீன் பண்ணிடும் போது இதை கண்டுபிடிச்சேன். அதுதான் பழைய நினைவுகள் எல்லாமே பாத்துன்னு இருக்கேன். ஃபுட்பாவோ பழைய நினைவுகளா? சரி ஹீரோவோ ஒரு போட்டோ பாத்துட்டு மிட்சுமி என்ன அது? ஓ இத கேக்குறியா? நானும் வந்து ஸ்பை லைசன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான், அதுக்காக நாங்க பார்ட்டி வச்சு கொண்டாட போய் எடுத்து போட்டோடாது. ஆமா உண்மையிலேயே அவன் கஷ்டப்பட்டு எப்படி அதை அடைஞ்சிட்டான். அதெல்லாம் உண்மையில நல்ல நினைவுகள்ல. ஆமா ஃபுட்பாவோ இந்த மாதிரி சொல்றதுனால மிட்சுமியும் உண்மையிலேயே எங்க குடும்பத்தோட ட்ரெடிஷனல் யாரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணாலுமே அவங்களுக்கான ஒரு தனி பார்ட்டி வச்சு இந்த மாதிரி போட்டோ எடுத்துருவோம். அப்ப ஹீரோவும் நானும் கையில வச்சுன்னு இருக்கேன். அந்த காலை பாக்க மிட்சுமி நானும் என்ன ஏதோ கையில வச்சுன்னு இருக்கான், அதுதான் அந்த ஸ்பை லைசன்ஸா? இவங்க ரெண்டு பேரும் என்னடா இது கூட தெரியாதா அந்த மாதிரி பாக்க. அதுக்கப்புறம் ஃபுட்பாவோ சொல்றாங்க, டே ஸ்பை லைசன்ஸ்லாம் உனக்கு தெரியும், நீ அந்த கார்டை வச்சுன்னு இருந்தா மட்டுமே உன்னோட மெஷின்ஸ் எல்லாம் போயிட்டு வேலையை பண்றதுக்கான அனுமதி கிடைக்கும். அதுவும் நீ இந்த ஸ்பை அசோசியேஷன்ல தான் அது வாங்கணும், ஒரு மெம்பரா இருந்து. என்னது ஸ்பை அசோசியேஷனா? ஆமாண்டா, இந்த 20ஆம் நூற்றாண்டுல நிறைய ஸ்பைஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷனை உருவாக்குனாங்க. அந்த அசோசியேஷன் அவங்க உருவாக்கி ஸ்பைக்கான டெஸ்ட்ல யாரெல்லாம் ஒழுங்கா பாஸ் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஸ்பைக்கான தகுதி உள்ள ஒரு கார்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான மெஷின்ஸ் எல்லாம் போக அனுமதி கிடைக்கும். கவலைப்படாத, இந்த எக்ஸாம் வந்து வருஷம் நடக்கிறதுனால புதுசா யார் கத்துக்கினாலும் அந்த எக்ஸாம்ல கலந்துக்கின்னு அவங்களோட திறமையை நிரூபிச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்பை லைசன்ஸ் அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மிஷின்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். எங்க பாத்தியா, நானும் வாங்கிக்கிறேன். ஒன்ஸ் நீயும் அந்த லைசன்ஸை வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கான பெனிஃபிட் என்னன்னா அந்த அசோசியேஷன்ல நீ ஒரு மெம்பர் ஆயிடுவேன். கூடவே உனக்கான ஜாப்ஸும் தருவாங்க. அது மட்டும் இல்லாம நீ ரிட்டையர் ஆயிட்டினா பென்ஷன்லாம் கூட கொடுப்பாங்கடா. அப்படியா? ஆமா. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ரேங்க் என்னன்னா பிரான்ஸ் தான், அதை முதல்ல நீ எடுப்ப. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ரமோஷன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் சில்வர் ரேங்க்கு போவேன், ஃபைனலா கோல்டு ரேங்க்கு வருவேன். அதே மாதிரி நீ அடுத்தடுத்த ரேங்க்கு போகும்போது உன்னோட மிஷின்ஸ் எல்லாமே ரொம்ப கடினமா கொடுக்கப்படும். அது முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. நல்லாவே புரியுது. ஹீரோவும் அந்த போட்டோவை பார்த்துட்டு சரி போட்டோப்பா அக்கா, எனக்கு நீங்க அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்காக உதவி பண்ணுங்க, அந்த லைசன்ஸ் என்ன வாங்கணும். கண்டிப்பா உன்னோட மோட்டிவ் என்னன்றது எனக்கு தெரியும், அதனால நான் கண்டிப்பா உனக்காக பண்றேன். என்னது லைசன்ஸ் எக்ஸாம் பத்தி பேசினீங்க அப்படின்னு அண்ணன் கட்டணும். சரி நீ அதுல கலந்துக்கணும். ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன், என்னோட ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைலி அந்த எக்ஸாம் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த வகையில நீ என்னோட ஃபேமிலியில நீ மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரைலே தோத்துட்ட, என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். உன் பேர்ல எந்த விதமான கெட்ட கலகமா அந்த இடத்துல வரக்கூடாது. கேட்டனா அவ்வளவுதான், தெரியும் உன்னை கொண்டுடுவேன்னு சொல்லுவீங்க. அப்படின்னா மிட்சுமியா என்ன தொட விட மாட்டீங்க. அச்சோ தேவலாம் பேசிட்டோம் அப்படின்னு அவன் தெரிஞ்சு விட அவ்வளவு போட்டு வச்சிருக்க இவ்வளவு பக்கம் இவ்வளவு ஆயுதம் இருக்கா, என்ன மன்னிச்சிருக்கான்னு. பரவாயில்ல ஒண்ணு அவளை ஏன் நீ இப்படி அழுவுற? என்னாச்சு நீ இவங்களும் வந்து கேட்க. அதுவாப்பா என்னோட கோடிங்ல ஒரு சின்ன கிளிச்சு விழுந்ததுனால இப்ப அந்த ப்ரோக்ராமே சொதப்பல் ஆயிடுச்சு, அதனால இவ மேல தப்புன்னு சொல்லிட்டு இவ சாரி கேட்டுங்கிறான். இதெல்லாம் என்னோட பாட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் கிளீன் பண்ணும்போது தெரியாம அந்த கேபிள் கைடு விட்டேன். அந்த டைம் டிவி திடீர்னு ஆனாகி பயத்தை பார்த்தா பயப்படுறான். இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி பயப்படுறான். ஆனா சமாளிச்சுடா தலைவன். பக்கத்துல இருந்து போட்டு போவோ அவ்வளவுதான், வாயில இருந்து புகையை தெளிது. இவங்கள பார்த்துட்டு சாக்காவே அடடா இவன் பயப்படல, ஆனா முக்கியமா ஒருத்தி பயப்படவே கூடாது அப்படின்னு இவங்கள பார்த்தா வேற யாரும் இல்ல புட்ட பாரா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. புட்ட பார்த்து கோஸ்ட் நிலைய ஆகாதுப்பா, அது பார்த்தாதான் இவ பயப்படுவான். இரவு ஆனா இவன் ஒண்ணு ஸ்ட்ராங் ஆனவங்களாச்சே இப்படி பயப்படுறாங்க இது போயிட்டு. அதாவது என்னோட அக்காக்கு இந்த ஜாம்பிஸ் மான்ஸ்டர் இந்த மாதிரி இதுவெல்லாம் பயம் கிடையாது, ஆனா அவளுக்கு இந்த பேய் மட்டும் ரொம்ப பயதா. அவளுக்கு பேய் சாபங்கள் இதெல்லாம் அவளுக்கு செட்டே ஆகாதுப்பா. என்ன இப்படியாப்பட்ட ஒரு வியாதி அவங்களுக்கு எப்படி ஹீரோ கேட்க. அப்ப பக்கத்துல இருந்த அக்கா ஜின்னும் அதை வேற ஏன் பண்ணாம பத்துற பயம் வந்துட்டு அதுக்குள்ள போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டையே நாஸ்தி பண்ணிட்டாலே. ஆமா அது திரும்பியும் நான் பார்த்தா ரொம்ப பயமா தான் இருக்கு அப்படின்னு மிட்சுமியும் சொல்ல. பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நாளைக்கு சரியாயிடுவாங்க. அந்த டைம் இவ்வளவு சீலிங்ல வித்தியாசமான சவுண்ட்ல கேக்குது. அதை பார்த்துட்டு அவ்வளவு பயந்துட்டு ஹீரோவோ இல்ல இவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா, கவலைப்படாதீங்க போட்டோப்பா அக்கா, அது வெறும் காத்துதான் அப்படின்னு மிட்சுமியும் ஆறுதல் சொல்றாங்க. ஆனா இது வந்து நம்ம ஷீனுக்கு தெரியும். இல்லப்பா கொஞ்ச நாளாவே நம்மளோட சீலிங்ல நிறைய விதமான சவுண்ட் நான் கேட்டிருக்கேன். பக்கத்துல செவ்வூர்ல கூட இந்த மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேட்கும். கோலியத் வேற வித்தியாசமா நடந்துப்பான், அதுவும் யாரும் நம்மள சுத்தி வரா மாதிரியே எனக்கு இருக்கும். ஒரு வேலை பேயாருவா அடிராவோ போய் பயமுடுத்த. மிட்சுமியும் அக்கா நிறுத்துங்க, இங்க பாருங்க பெரிய அக்கா என்ன போட்டு நசீன்னு இருக்கா, பயமுத்தாதீங்க அவளை, அவ பாட்டா முடிய பிச்சு ஏத்துன்னு இருக்கா. அதுக்கப்புறம் அவ மேலே உட்காந்து மத்த வேலையெல்லாம் மிட்சுமியும் செஞ்சுன்னு இருக்காங்க. அவளை பாத்துக்கினேன். ஹீரோவோ சரி மிட்சுமி இதை நீ சமாளி, நான் மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. அப்ப ஒரு பக்கம் சீடும் என்னடா இங்க நடக்குது. செஞ்சோவோ ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இப்படி நடக்குது, எவ்வளவு நல்லா தான் இப்படி இருப்பாங்க தெரியல. கவலைப்படாதீங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம தான் அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு நன்மையை சொல்ல. கெங்கோவோ வரான்.
ஹலோ என்ன இங்க நடக்குது சம்பவம்? டாய் ஒழுங்கா உன்னோட சேட்டையெல்லாம் இன்னைக்கு நிறுத்தி வைக்கிற. அக்காவை எதனா பயமுத்துனா அவனை அவ்வளவுதான் உனக்கு நல்லா புரிஞ்சது தலைவரே. அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் காடு கேம்ல விளையாண்டு இருக்கும்போது ஃபுட்டுபாவும் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி ஆளை கூட்டு போறாங்க. ஹீரோவும் சபா எவ்வளவு தைரியமான ஆளு, இப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் டிவில அந்த மாதிரி விளம்பரம் வர இதை பார்த்துட்டு இவங்களும் பயந்துட்டு இவ பார்க்க கூடாதுன்னு மறைச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பசில்ஸ் விளையாண்டு இருக்க. என்னடா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா கெங்கோ என்னையா நீ இப்படி கொண்டு வந்திருக்க? அப்ப பக்கத்துல ஃபுட்டுபாவோ என்னடா கத்துற அப்படின்னு பக்கத்துல பாக்க அப்படின்னு கத்தின்னு நடுவு மேல போக அக்கா என்ன பண்றீங்க? ஹீரோ கெங்கோ உனக்கு என்ன சொன்ன திரும்பி செட்டப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு காது திருக்க வலிக்குது விட்டுக்கா. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் அவங்க எச்சரிக்கையா தான் போறாங்க. ஹீரோ அஜோ ஏங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க ஏங்க இப்படி போயிட்டு இருக்கு போலாம் வாங்க. மிட்சுமி கிச்சன்ல ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பி அந்த சவுண்ட் கேட்க சரிங்களா ஃபுட்டோ அவன் கழுத்தை பிடிச்சி நடத்துறாங்க. அக்கா வலிக்குது. அது ரெஸ்ட் ரூம்ல ஒன்னா குளிக்கும் போது பபிள்ஸ் வெடிக்கிற சவுண்ட் கேட்டு அலறாங்க. ஒரு வழியா இவங்க படுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோவும் கூட தான் இருக்கான் தைரியமா இருக்கிறதுக்காக. அந்த டைம் மிட்சுமியும் சரி இவங்களை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கலாம், அதனால ஒரு புக் படிக்குமா ஸ்டோரி நல்லா இருக்கும், இது கெத்தா இருக்கும் வேலை அப்படின்னு அவங்க சொல்ல மம்மட்டாருவா என்னப்பா அது கதை சின்ன கதை தான் அதுக்குள்ள கொஞ்சம் கவலைப்படாத. அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்க அந்த கதையும் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. லைட்டு தெரிக்கிற கதையா இருக்கு, ஷூட் பண்ற கதையா இருக்கு, மான்ஸ்டர்ஸோட இருக்கிற மாதிரி இருக்கு. கடைசியா மான்ஸ்டரா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டும் தன்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணலாம்னு வரும்போது அந்த ஃப்ரெண்டு இவனை கொண்டுறான். அந்த சோகத்தை இப்ப காமிக்க மிட்சுமி அவ்வளவுதான் கதையா. மிட்சுமி அவ பார்த்தா 10 தூங்கிட்டு இருக்கா இவ்வளவு தூங்குறன்னு. புட்டுபாவோ கதை வேற லெவலு. புட்டுபா உங்களை உண்மையில படுத்திருக்கா, நீங்க ஒண்ணு தூங்கல. சாரிடா இந்த மாதிரி கதை சொன்னாலும் வேலைக்கு ஆகுது, எனக்கு லைட் ஆகப்பட்டு தூங்கினதான் வேலைக்கு ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கதைகளை என்னோட அம்மா தான் எனக்கு படிச்சு சொல்லுவாங்க நிறைய முறை. அவங்க இருந்த பேருக்கும் எனக்கு வாழ்க்கையில பயன்ற ஒரு விஷயமே தெரியாது. ஆனா எப்போ அவங்க என்ன விட்டு மறைஞ்சாங்களோ அப்ப தனியால எல்லாத்தையும் சமாளிக்க ஆரம்பிச்சேன். எதை கண்டு நான் பயப்படல. எந்த விதமான இருள் என்ன சூழ்ந்தாலும் அது எல்லாம் விரட்டி அடிக்கிற திறமை எனக்குள்ள நான் வளர்த்துக்கினேன். ஆனா ஒரு நாள் புரிஞ்சுது இந்த மாதிரி பண்றதை விட மத்தவங்க கிட்ட அன்பா பழகினால எல்லாமே சரியா நடக்கும், அதை நான் புரிஞ்சுக்கினேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரியான ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பயப்பட ஆரம்பிச்சேன். உண்மையாலே சொல்லணும்னா நான் தான் இந்த யோசகுரா ஃபேமிலியோட எல்டர்ஸ்ட் ஃபெயிலியர் டாட்டர். பாரு இப்போ இந்த சூழ்நிலையே என்னோட நிலைமை இப்போ மோசமா இருக்கு. என்ன நீங்க எல்லாரும் பாதுகாக்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனா எல்லாரும் எனக்காக நீங்க இருக்கீங்க. நான் என்னதான் பேய்களை பார்த்து பயந்தாலும் என்னை நல்லபடியா சிரிக்க வச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வர என்னோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே நீ என்னோட கூட பிறந்த தம்பி கிடையாதுனாலும் நீ என் மேல ரொம்ப அக்கறையா இருக்க. எனக்கும் உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப தெரியுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நானும் அப்படித்தானே. என்னோட ஃபேமிலியை நான் இழந்ததுல இல்லாம எனக்கு ஆதரவா இந்த ஃபேமிலி வந்த பிறகுதான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது. அதனால உங்களோட அன்பு எனக்கு கண்டிப்பா தேவை. அது இருந்தா மட்டும்தான் நான் அடுத்து போக முடியும். ஆமா எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது மட்டும் பத்தாது, கண்டிப்பா நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அப்பதான் இந்த யோசகுரா ஃபேமிலியில நான் நினைச்ச ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியும் முழுமையா. அதுவும் ஒருத்தியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அவ்வளவுதான் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அவளுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கான காரணமே. அதனால நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். அசனோ என்ன மன்னிச்சிருக்க, ஒரு உணர்ச்சியில பேசிட்டேன். அவ என்னோட வைஃப்ல, அதனால என்னையும் மீறி உணர்ச்சி பொங்கி பேசிட்டேன். சேரா நல்லா ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது. சரி நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பி உன்னோட பெட்ல போய் படு, நானும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலான்னு இருக்கேன். அந்த டைம் போறதுக்கு முன்னாடி ஃபுட்டபாவும் அசனோ வரப்போற எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப தேங்க்ஸ். அந்த டைம் ஃபுட்டபாவும் லைட் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி மிட்சுமே உண்மையாலே சொல்றேன் ஒரு நல்ல பையனை தான் நீ பிடிச்சிருக்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பை லைசன்ஸ் எக்ஸாம் நடத்துற இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல எக்ஸாமும் ஸ்டார்டிங்ல ஒண்ணு நடக்குது. டெஸ்ட் 1 சொல்லிட்டு கால சங்கிலியால 2 காலையும் குண்டுகளை கட்டி விட்டு ஓட சொல்றாங்க சீக்கிரமா. இவனுதான் ஓட மிட்சுமியும் அத்தனோ ஓடுறா ஜெயிக்குவா நீ தானே ஜெயிப்ப. இது கேட்ட எவனோ இது போதுண்டி அப்படின்ற மாதிரி ஓட பக்கத்துல எல்லாம் விருப்பாவரா என்னடா வேகமா போறான்னு. இவதான் அந்த வெப்சைட்ல ஜெயிச்சிடான். அந்த டைம் சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா பண்ணீங்க. ஆமா அந்த பையன் யாரு? அவன் யோசகுரா ஃபேமிலி வந்திருக்க புது பையன்பா. அவனை பத்தின ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் பேரு அசனோட்டையோ அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனும் வெறுப்புல இவனை பார்த்துட்டு போறான். ஆனா இன்னொருத்தனும் நம்ம ஹீரோவை ஒரு சிரிச்ச முகத்தோட பாக்க ஹீரோவோ வெளுத்து வெட்டிங்க சோற அப்பா அடியோ இப்போதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இது. விடு எக்ஸாம் அடுத்தது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆஃப்டர்நூன் லஞ்ச் விட்டுருக்காங்க. நல்லபடி திருப்தியா சாப்பிட்டு போய் நல்லா பாஸ் பண்ணிட்டு வா. மிட்சுமி ரொம்ப நன்றி, கவலைப்படாத, நீ கூட இருக்கிறவங்க நான் மிட்சுமி பாஸ் ஆயிடுவேன். அப்ப வெளியே இருந்து இதெல்லாம் கேட்ட இவனும் அடைச்ச என்ன அங்க பேசின்னு இருக்கான். இவன் நமக்கு தடையா இருப்பான், அதனால இவனை இதோட விடக்கூடாது, இப்பயே முடிச்சு கட்டினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொலை பண்ண போக நபந்து போட தமிழ்நாட்டி எக்ஸாம்ல உனக்கு என்ன சொன்னாங்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டியா அப்படின்னு விசிறி விட்டு ஒருத்தனும் வந்து உட்கார. டேய் யாரா நீ ஏன்டா பிரச்சனை பண்ற? அடைச்சா கத்தியம் வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த போட ஹலோ நீங்க யாரு? கவலைப்படாத, நேச்சுரலாவே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கனால தான் உன்னை நான் காப்பாத்தினேன். உண்மையிலேயே உன்னோட ஸ்கின் பார்க்க பியூட்டிஃபுல்லா, நீ அழகா ஸ்வீட்டியா இருக்க, லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களே அதுதான் அப்படின்னு அவன் ரொமான்டிக்கா பார்க்க ஹீரோவோ யாரா இவன் பைத்தியக்கார பையன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப துப்பாக்கி அவன் மேல நீட்டி மிட்சுமி உசாரா இது, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி கிடையாது ஆம்பளை பொறுக்கி இருக்கான், நல்லா கியூட்டா பேசுற, நீ தேவையில்லாம உன்னோட கண்ணை எடுத்து என் மேல நீட்டின்னு இருக்கேன். உண்மையிலே சொல்லணும்னா நீ ஷூட் பண்ணாலும் நான் அதெல்லாம் தடுத்துருவேன். அதுக்கு பதிலா 2 பேரும் மனசை விட்டு பேசுவோமா? டேய் என்னடா பேசுறா இல்ல அவனா நீ? மிட்சுமியும் இவனை பார்த்துட்டு சாக்காவே மிட்சுமி என்ன அப்படி பாக்குற, இவனை தெரியுமா? தெரியும்டா, இவன் பேர் தான் ஷுக்கியோ ஒஷிஃபிரோ, இவன் நம்பர் 1 பிளே பாய் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இவனுக்கு எந்த ஏஜ்னு கூட சொல்ல மாட்டான், கூடவே என்ன ஜெண்டர்னே வந்து தெரியாதுடா, பையனோ பொண்ணுன்னு நிறைய பசங்களை தானே இவனுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி யோசகுரா ஃபேமிலி சேர்ந்த
இளைய பொண்ணு மிட்சுமி நானே அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன். இல்ல உன்ன மாதிரி என்ன ஜென்மத்துல ஒன்னும் மோசமா சொல்லிருக்கணும், ஏதோ சிம்பிளா சொல்லணும் சொல்லிருக்கேன். அப்படியா, நீ டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயா பேசு. அசனோ வந்து உண்மையிலே பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏய் தயவு செஞ்சு உன்னதோட அந்த பேசாத, மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப அவ கிட்ட வந்து அசனுட்டையோ என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கடா, கவலைப்படாத, உனக்கு எந்த விதமான ஆபத்து வந்தாலும் நான் தடுக்கிறேன், உன்னை எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்கிறேன், அது என்னோட பொறுப்பு. ஆனா அதுக்காக நீ உன்னோட அன்பை மட்டும் என்கிட்ட கொடுத்த போதும், என்கிட்ட மனசு விட்டு பேசு அப்படின்னு அவன் காமெடி பண்ணிட்டு பைத்தியக்கார பையலே ஓடா ஆம்பளை பொறுக்கி உனக்கு ஆம்பளை சோப் கேக்குதா. அந்த டைம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாரோட கவனத்திற்கும் அடுத்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போறதுனால இதுல கலந்து கொண்டு எல்லாரும் தயாரா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கவலைப்பட வாசனம், நானும் உங்கள்கிட்ட சேர்ந்து இந்த எக்ஸாம்ல வரப்போறேன், அதனால நான் உன்னை பாஸ் பண்றேன், போலாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்க போய் ஜெயிப்பண்டா. மிட்சுமி என்ன காப்பாத்து, இவன் கிட்டது மிட்சுமியோ அசனோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கான டெஸ்ட் காமிக்க அதுல தண்ணிக்குள்ள மூச்சு பிடிச்சுன்னு செயின் எல்லாம் இவங்க கைட்டி வரணும். ஹீரோ டப்புன்னு பண்ணிட்டு பக்கத்துல அவனை பார்த்தா அசனோ வேலை இல்லடா, சீக்கிரமா பண்ணிட்டேன். எப்படா இவன் பண்ண மாதிரி இவன் பார்த்துன்னு இருக்க, இன்னொரு பக்கம் பின்னாடி அந்த ஆளும் பண்றான். அதுக்கப்புறம் ஹைடன் டீமன் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் நடத்துறாங்க. அதாவது ஒரு 2 பெரிய மனுஷங்க மாதிரி இருக்கவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் ஒளிஞ்சு இருந்து தப்பிக்கணும். ஹீரோ இன்னொரு பக்கம் மறைஞ்சு இருக்கு. அந்த டைம் வேற ஒரு அந்த ஹைடன் டீமன் ஹண்டரும் ஹீரோவை பார்த்துட்டு அதை உடச்சி அவனை அடிக்கலான்னு வர அந்த டைம் தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கும்போது ஒருத்தனும் ஏதோ ஒரு ரூம்ல எடுத்து போட யாரோ பார்த்தா தலைவன் தான். அந்த இடத்துல பார்த்தா அந்த ஹண்டர்ஸ் இருக்கானுங்க. இவனும் டேய் சொல்லப்படா, அங்க பார்த்தா 2 ஆள் நிக்கிறானுங்க இவனை போடுறதுல. அச்சோ மாட்டினே ஓடுறா. அதுக்கு பக்கத்தோட இன்னொரு பக்கம் இந்த பாம்புல டிஸ்போசல் பண்ற இடத்த காமிக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல ஒவ்வொருத்தரும் சிறப்பு பண்ணாங்க. நம்ம ஹீரோ ஒரு பண்ண அவன் பார்த்தா அக்கு ராணி வர பிரிச்சு வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் ரைட்டிங் எக்ஸாம் இருக்கு. அதுல ஹீரோ திக்கு முக்காடுறா, ஒண்ணுமே தெரியாம ஒவ்வொருத்தரும் தப்பான ஆன்சர் கொடுக்க அவனோட சீட்டும் அப்படி பறந்து போய் சீலிங்ல தலையை தொங்க விடுறாங்க. அவ ஹீரோ பிடிக்கிறாள் புகைத்து அளவு வந்துருவானு அந்த டைம் அவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றான், இவன் காமிக்கிறான். ஆனா அதெல்லாம் ஹீரோ பார்க்காம அவனவே எப்படியாச்சும் எழுதுறான்னு சொல்லி எழுதுறான். சபாடியா எப்படி முடிச்சிட்டேன், என்னடா ரொம்ப டயர்டா இருக்கா, வரியா நான் அவனை உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன், விசிறி விடுறேன், வேணாண்டா. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு எக்ஸாம் கொடுக்குறாங்க. எக்ஸாமினர் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், இப்ப லாஸ்ட் எக்ஸாம் நடக்க போறதுனால இப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி இடத்துல தான் அந்த ஸ்பை லைசன்ஸ் இருக்குது. அதுல நீங்க இந்த இடத்துல ஓடி போயிட்டு அதை யாரு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்பை லைசன்ஸ். ஆனா அது எடுக்க முடியும்னு சுலபமா மட்டும் நினைச்சிடாதீங்க, உங்களுக்கான தடைகளே இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஆரம்பிக்காமா எல்லாரும் என்னடா திரும்பியும் புரியான்னு சொல்லிட்டு சாக்காவே அவங்களும் எல்லாருக்கும் வாழ்த்துகள். இப்ப நடக்க போறது 112வது ஸ்பை லைசன்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்ல கீழே தரையை உடச்சின்னு வருது. இவங்க தெரிஞ்சு ஓடுறாங்க அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. இல்ல ஒரு சில பேர் அப்படி கீழே விழ, ஆனா தண்ணி தான் வச்சிருக்காங்க அடியில, அதனால எதுவும் ஆகல. ஹீரோ ஓடுறான், கூடவே அவனும் ஓடுறான். பல தடைகள் கொடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி ஓடுறானு. ஒரு கட்டத்துல ஹீரோ மேல வெறுப்புல இருந்து அவனும் பக்கத்துல வரும்போது இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு கீழே போற. மன்னிச்சிரா தம்பி, தெரியாம படிச்சு அடைச்சா அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது கீழே அவனும் விடலான்னு போக, நான் தான் சொன்னல ஒண்ணு இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்கிறது என்னோட கடமை, அதனால இது ஒன்னும் உன்னோட தப்பு கிடையாது, அது மட்டும் இல்லாம இது முடிவு கிடையாது, அதனால முயற்சி பண்றா, நீ ரொம்ப அழகா இருக்க, கண்டிப்பா நீ தான்டா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இவனை காப்பாத்தி விட்டுட்டு அவனும் கீழே விட எல்லாரும் பார்த்துட்டு சாக்கா வராங்க. என்னடா இவன் அவனை காப்பாத்திட்டு இவன் கீழே விடாம ஒரு பையன் இருந்துங்கன்னு இப்பெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்களே. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சுன்னு இருக்கான். என்னடா இப்படி பிடிக்கிற, என்னடா நீ எனக்காக இவ்வளவு பாடுபட்டு காப்பாத்தும் போது நான் எப்படி உன்னை கைவிட முடியும்? அது மட்டும் இல்லாம என்னோட மனசும் உன்னோட மனசும் ஒரே மாதிரி தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பையா இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், தப்புகளை தடுக்கணும், கொடுக்குற மிஷின்ஸை கரெக்டா முடிக்கணும். இதை கேட்டு அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு அசனும் உண்மையிலே நான் நினைச்ச விட உன்னோட மனசு ரொம்ப தூய்மையா இருக்கிறான், அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டெக்னிக் யூஸ் பண்ணி இவங்களும் சேஃபா வந்து பிளான்டாவ எக்ஸாம் நம்பர் 951 அசனோ டயோ நீ பாஸ் ஆயிட்ட இந்த எக்ஸாம்ல. என்னடா பேசுற, நான் முழுசா என்னோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல, நான் சில்வர் ரேங்க் சேர்ந்த ஸ்பை சுகியோ அஷிஃபுரோ, நான் தான் இந்த 112வது ஸ்பை லைசன்ஸ் எக்ஸாமோட ப்ரொடக்டர். இது ப்ரொடக்டரா? ஆமாடா, உங்க ஸ்பையின்குள்ள இருக்கிற ட்ரைனிங் எக்ஸாமினர் எல்லாருமே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, என்ன மாதிரியான மனசு கொண்டவங்களா இருக்கீங்க, கரெக்டா இருக்கீங்களா அப்படின்லாம் செக் பண்றதுக்காக நான் இதுல கலந்துக்கிறேன். அதனால அந்த வகை எல்லாத்துலயுமே நீ ஒருத்தானவன் தான், உன்னோட டேலண்ட்டை நான் பாத்துட்டேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ரொம்பவே மனிதநேயம் இருக்குது, நான் மத்தவங்க கிட்ட அது கிடையாது, அதனாலதான் இந்த எக்ஸாம்ல நீ பாஸ். அந்த டைம் அந்த வயசான கிழவனும் இவங்க கிட்ட இருந்து அந்த கார்டை வாங்க, யோ தலைவா என்னடா பண்ற தம்பி, நீ ஃபெயில் பண்ணு, இவன் ஒரு போஸ்டர் காமிக்க, அவனும் சாக்கா வரான். பார்த்தா அவனும் ஒரு மெயினான ஹெட் போல, அவனும் உழவு பார்க்கறதுக்காக இந்த எக்ஸாமினர் மாதிரியே கலந்துக்கிறானா. அது மட்டும் இல்லாம யோசுகுரா ஃபேமிலியில இப்போ நல்ல ஒரு ஸ்பை கிடைச்சிட்டான், உன்னோட டேலண்ட் நான் எல்லாமே பாத்துறேன், நீ ஒருத்தானவன் தான், அதனால இந்த ஸ்பை லைசன்ஸ் எக்ஸாம் வந்து ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம், அதுக்கான தகுதியும் உங்ககிட்ட இருக்கிறதுனால இதை நான் இப்போ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஹீரோவோ ஸ்மைல் பண்றா, சூப்பரே. நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க என்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்து பழகினீங்களே, அது ஒண்ணும் என் மேல இந்த கிரஷ் நல்ல கிடையாது தானே, என்ன பிடிச்சிருக்கல கிடையாது தானே? இல்லையே, பசங்களாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா, உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. அச்சோ பாடாசனோ, இது ஒன்னா போய் ரூம்ல கொண்டாடுவோம், ரூம்லயா வேணாடா சாமி அப்படி நம்ம பேசனோட. இப்ப ஹீரோ பாஸ் ஆனதுனால இவனும் ஹீரோக்காக பார்ட்டி வைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. செஞ்சப்போம் என்ன இன்னைக்கு யோசிச்சிரோ காணும், இன்னைக்கு வேலை எதுவும் கிடையாது. ஆமா இவன் எங்க போயிட்டான், அந்த டைம் கூப்பிட்டீங்களா சொல்லிட்டு சீலிங் ஒட்டின்னு வர, விடுங்க இதெல்லாம் என்னோட தப்பு தான், கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இதனால இப்ப வந்துட்டேன். நான் யோ எங்கேயா போன, என்ன பண்ணிக்கிற நீ சீலிங்ல, என்ன பண்ணிக்கிறனா? இந்த ஹவுஸோட செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றேன், கூடவே மிட்சுமி எங்கெல்லாம் போறாலோ அப்புறம் நான் பார்த்து ரசிச்சுன்னு இருப்பேன். இந்த வீட்டையே தான் சுற்றி வந்தேன் தெரியுமா, ஏன்னா அவளுக்கான செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நான் செக் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட செவுர் வந்து நான் போற அளவுக்கு வழியை ஏற்படுத்திருக்கேன், அதனால
எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்ப பார்த்தா இவன் தான் உள்ளுக்குள்ள இருந்து இந்த மாதிரியான வேலையை பார்த்துருக்கான். இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு சப்பா இவனுக்கு எது இந்த வேலைன்ற மாதிரி பாக்க இது பார்க்கவே சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு தொடப்பாங்க. இது உங்களுக்கு கிடையாது இப்பதான் சொல்லிக்கிற திரும்பி கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தின இருக்கேன். இதெல்லாம் பார்த்து ஃபுட்டு போவோம். அப்ப நான் இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்திலே போயிட்டு அவனை லாக் பண்ண. அப்ப பார்த்தா அவன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வச்சிருக்கான் கையில. இப்ப கீழே விழுந்ததுல என்ன அர்த்தம் அப்படின்னா நீ தான் இந்த வீட்டுக்குள்ள இருந்து அப்பப்போ வித்தியாசமான சவுண்ட் கொடுத்து என்ன பயமுத்துனியா. பார்த்தா இவன் தான் பண்ணிருக்கான். எல்லாரும் பார்த்துட்டு இதுக்கு இவன் தான் காரணமானு பாக்க. ஃபுட்டபா வேணாமா பேசலாம் வரியா டென்ஷன் ஆகாத அடுத்த நிமிஷம் இவன் கை காலை உடச்சு போட. அதுக்கப்புறம் போட்டோ எல்லாரும் போஸ்ட் கொடுக்க. பார்த்தா தலைவனை அப்படியே உடச்சு போட்டுருக்காங்க எழுபலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இந்த போட்டோ பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டு அந்த ஆல்பத்தை எடுத்து திரும்பியும் பழைய இடத்துல வைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட வேற லெவல்ல முடிக்கிறாங்க. கமெண்ட்ல நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்கும்னு. அதனால பார்த்து எல்லாரும் சிரிச்சிருப்பீங்க நம்புறேன். என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் பண்றேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் சேர்ஃபுல்லா இந்த மாதிரியே நல்லா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. கமெண்ட்டும் நல்லா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல சிரிக்கிற எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் நீங்க கமெண்ட் போடுறதுல ஆட்டின் போட முடியலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா கை வலிக்குது கைஸ். நிறைய கமெண்ட் வந்துனே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நானும் போட்டுனே இருக்கேன். அதனால யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்ற நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே என்னோட ஆட்டின் கண்டிப்பா இருக்கேன்.